கரெக்டாக சீராக பாய வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த 45 நிமிடத்துக்கு 1/4 மணி நேரம் 1.25 மணி நேரம் அப்படி லேட் ஆச்சு, டிலே ஆகுது, இந்த சுவாசம் மாறுறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னால் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுவாசம் கரெக்டாக 45 நிமிஷம் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய டைமிங். அந்த சுவாசம் லேட் ஆகும். அது ஏன் லேட் ஆகுதுன்ற காரணத்தை சொல்கிறேன் பின்னாடி. இப்போ லேட் ஆகுது மட்டும் பார்த்துக்குங்க. அந்த சுவாசம் லேட் ஆகிற ஆரம்பிக்கிற 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே தீரணும். 5 நிமிஷம் லேட் ஆகுது, 10 நிமிஷம் லேட் ஆகுது, 15 நிமிஷம் லேட் ஆகுது. ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆளுகளுக்கு இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் 100% இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாருக்குமே சுவாசம் சரியில்லை. சுவாசம் கரெக்டாக வந்துட்டு இருக்கவங்களுக்கு இங்கே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு கை தூக்குவீங்க. இதில் 100% இங்கேருந்து ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது சின்ன ப்ராப்ளத்துலேருந்து பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் இந்த டைமிங், சின்ன டைமிங்லேருந்து பெரிய டைமிங் வரைக்கும் ரெண்டும் மேட்ச் ஆகும். இந்த சுவாசம் 5 நிமிஷம் லேட் ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் சின்னதாக. 10 நிமிஷம் லேட் ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்ளம். 15 நிமிஷம் லேட் ஆனால் 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.25, 1.5, 2, 3, 3.5, 4 மணி நேரம், 5 மணி நேரம் லேட் ஆகுது சில பேர்த்துக்கு. இதில் 2 மணி நேரம் லேட் ஆகக்கூடிய யாராக இருந்தாலும் இடது நாசியில் இருந்து வலது நாசி மாறுறதுக்கு 2 மணி நேரம் லேட் ஆகக்கூடிய எல்லாரும், சின்ன குழந்தையிலேருந்து கொஞ்சம் பெருசாக வரைக்கும் இந்த சுவாசம் அப்படியே தம் கட்டிட்டு இருக்கும். இந்த சுவாசம் லேட் ஆச்சுன்னா என்னாகும்? இடது பக்கம் சுவாசம் லேட் ஆச்சுன்னா வலது மூளைக்கு ரத்தம் சப்ளை கம்மியாகுங்களா? 45 மினிட்ஸ் ஒன்ஸ் சப்ளை பண்ணிட்டே இருந்தால் அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் ஆக்சிஜன் கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கரெக்டாக வேலை செய்யும். இந்த லேட்டாக அந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னு அப்படியே மயக்கம் போட ஆரம்பிக்கும் செல்ஸ். பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னு அப்படியே துவண்டு போக ஆரம்பிக்கும். அப்போ உங்களை இயக்கிட்டு இருக்க அந்த மூளை செல்கள் துவளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 மணி நேரம் லேட் ஆகக்கூடிய எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக போய் ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமைப்படுத்தி தானே அந்த போதையை எடுத்து உள்ளுக்குள்ள விட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது. நீங்கள் யாரும் பண்ணுறது கிடையாது. இந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட், போதைப் பொருள், அது எல்லாமே எந்த வகையான போதையாக இருந்தாலும் சரி, ட்ரிங்க்ஸ் ஹேபிட் ஃபஸ்ட்டு மெயின். இந்த டிஸ்டன்ஸ் ஆக 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 அந்த மூளை ரிலாக்ஸ் பண்ணணும், முடியலையில, சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறேன், பிளட் சர்க்குலேஷன் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணும்? நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் கரெக்டாக வேலை செய்யும். இது சாப்பாடு இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது தவறாக தானே வெளியே வேலை செய்யும், நேர் ஆப்போசிட்டா. அப்போ சரியில்லாத செயல்கள், தவறான செயல்கள் எல்லாத்தையும் பிடிக்கும். மூளை கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லா வேலையும். நீங்கள் வெளியே எல்லாம் செய்வீங்க கரெக்டாக. நீங்கள் கரெக்டாக செய்யறதில்ல, உங்கள் மூளை சரியாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் உங்களுடைய சரியான செயல்கள். வெளியே மூளை சரியாக இயங்காமல் அந்த செல்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு, அது தவறாக பண்ணிட்டு இருக்கு, முடியாத ஸ்டேஜில் போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது, காமிக்கிறது தான் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு தவறு பண்ணுறீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ சிஸ்டம் கோளாறு. ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ், அலர்ட்னஸ் உங்களுக்கு வேணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சரி பண்ண முடியும். வெளியில் போய் எங்கேயும் சரி பண்ண முடியாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது, இயக்கிறது எல்லாமே அத்தனை மெக்கானிசம் உங்களுக்கு பிரெயினில் தான் இருக்குது. ஒரு செல் துவண்டாலும் அந்த செல் எந்த பாகத்தை கண்ட்ரோல் பண்ணுதோ அங்கே பிரச்சனை வரும் இல்லைங்களா? அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் கம்மியாச்சு அப்படின்னா, ஆக்சிஜன் சப்ளை கம்மியாச்சுன்னா, 140 கோடி இந்தியாவில் இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையா, பான்பராக்கு அடிமையா, மற்ற போதைகளுக்கு அடிமையா, செயின் ஸ்மோக்கர்ஸ். வலது நாசியில் டைம் டிலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் செயின் ஸ்மோக்கராக மாறிடுவான். இடது நாசியில் டிலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏதாவது ஒரு ட்ரக் அடிக்டாக மாறிடுவான். இதுதான் உண்மை. 60% மேலே இருக்காங்க. இந்த லிஸ்டில் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் பரம்பரையில் வரக்கூடிய குழந்தைகளும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. இந்த சின்ன மிஸ்டேக் தான், இந்த ஒரு சிறிய தவறு அத்தனை பேர்த்தையும் பல வகையில் அடிமைப்படுத்தி, அவனை மானபங்கப்படுத்தி, அடிமைப்படுத்தி, கடன் பிரச்சனையில் சிக்கி 1 மணி நேரம் சுவாசம் மாறக்கூடிய எல்லாத்துக்கும் கடன் பிரச்சனை சிக்கிடுவாங்க. டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் சரியில்லாமல் போயிடும்.
1 மணி நேரம் இந்த சுவாசம் மாறுதல் சரியா இயங்கலைன்னா முடிவுகள் தப்பாக எடுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபைனான்ஸ் கிரஷஸ் வந்துடும். பணத்தில் போய் சிக்கிறவங்க எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருந்தாங்கன்னா போதையில் போய் மாட்டிடுவாங்க. 4 மணி நேரம் டிஃப்ரென்ஸாக இருந்தால் அதுலேயே அவன் இன்னொரு 2 வயசுல சாக போகிறான் முடிவு பண்ணிடுங்க. மீண்டு வர முடியாது. ஏன்னா அவனோட பிரெயின் செல்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளிங்கில் அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. தன்னைத்தானே விடுவிச்சிக்கிறதுக்கும் தெரியாமல் தவறுகளை பண்ணிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை பண்ணிட்டு இருக்கு. அதை சரிப்படுத்துறது யாருனால முடியும்? நம்ம கண்ட்ரோல் பிரெயினில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிரெயினை சரி பண்ண முடியும். டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி கூட சரி பண்ண முடியுமா? இந்த தவறு நம்மளுக்குள்ள நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்று இந்த பேசிக் கிளாஸில் 100% உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டே இருக்கு. இந்த சுவாசம், ஒரே ஒரு சுவாசம் உங்களை உயிரோட 100 வயசு வரைக்கும் வச்சிருக்கும். இந்த சுவாசம், இந்த டிஃப்ரென்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் தான், சின்ன குழந்தையில இருந்து இருக்கு. நீங்கள் கவனிக்காதனால உங்களை 50 வயசுலேயே தூக்கிட்டு போனாலும் போகும், 35 வயசுலேயே தூக்கிட்டு போனாலும் போகும், 50 வயசு மேலே நீங்கள் இயங்க முடியாமல் பண்ணாலும் பண்ணும். இப்போவே அந்த ப்ராப்ளம்ஸ் காமிக்குது இல்லைங்களா? அப்படியே முட்டி வலி ஆகுது, ஸ்டாமினா பத்துறதில்ல, எல்லா பிரச்சனையும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. 65 வயசு தாண்டது ரொம்ப கடினம் இல்லைங்களா? ஏன் எல்லாரும் 65 வயசு தாண்டும் போதே மேக்சிமம் இயர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுதான் காரணம். சரிங்களா? இந்த சுவாசத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இதுதான் ப்ராப்ளம். பிளட் சர்க்குலேஷன் மாறுது. ஓகேங்களா? இப்போ யாருக்கெல்லாம் இடது மூக்கில் சுவாசம் வந்துட்டுருக்கு சும்மா வச்சு பாருங்க, ஃப்ரீயா மெதுவாக. இடது மூக்கில் யாருக்கெல்லாம் சுவாசம் வந்துட்டு இருக்கு அவங்க மட்டும் கை தூக்குங்க. இடது மூக்கில். ஓகேங்களா? சுவாசம் வந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இப்போ டயர்டாக இருக்கும், தூக்கம் வரும், ட்ரவுசினஸாக இருக்கும். ஓகேங்களா? கர்ச்சீப் வச்சுருக்கீங்களா? சின்ன டவல் கர்ச்சீப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று, ஏதாவது புக்கு, சின்ன கர்ச்சீப்பு, டவல் ஏதாவது எடுத்துங்க. இந்த சுவாசத்தை அப்படியே ரைட்டுக்கு மாற்றி விட்டீங்கன்னா, வலது சுவாசத்தில் மாற்றினீங்கன்னா 4 மணி நேரம் தூங்கி இருந்துச்ச ஃப்ரெஷ்னஸ் இப்படியே கிடச்சிடும் உடனடியாக. இந்த வித்தையை செஞ்சுங்க இம்மீடியட்டாக. கிளாஸ் ரூமில் எத்தனை பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க? என்ன காரணம்னா அவங்களுக்கு ட்ரவுசினஸ். லெஃப்டில் பிரீத் வந்தால் சோம்பேறித்தனம், தூக்கம் எல்லாம் வரதுக்காக லெஃப்ட் பிரீத். சுறுசுறுப்பு, சக்ஸஸ், அதுக்கு தான் ரைட் பிரீத். நீங்கள் எந்த செயல் செய்யும் போதும் இப்போ இந்த கர்ச்சீப் இருந்தால் இப்படி லெஃப்டில் இந்த உள்ளுக்குள்ள கைக்குள்ளே இப்படி வச்சு அமுத்திடுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் 2 பக்கம் சுவிட்ச் இருக்கு. இங்கே ப்ரெஸ் பண்ணால் ரைட்டில் மாறிக்கும், இங்கே ப்ரெஸ் பண்ணால் லெஃப்டில் மாறிக்கும். மாற்றி அந்த காலத்தில் பெரியவங்க வயசானவங்க வெளியே போகும்போது கருப்பு கொடை, மஞ்சப்பை இதெல்லாம் இப்படி இக்கத்தில் வச்சுட்டு போவாங்க. புரிஞ்சுதுங்களா? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க போகிற செயல் காரியம் வெற்றி பெறணுன்றதுக்காக. வலது நாசியில் சுவாசம் வரும்போது நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் 100% சக்ஸஸ். இடது நாசியில் சுவாசம் வரும்போது நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் ஃபெயிலியர். அதனால இப்படி அடக்கிட்டு போயிட்டாங்கன்னா 2 நிமிஷத்தில் போகும்போதே மாறிடும். அப்போ போகிற காரியம் வெற்றி. அதுக்காக தான் இப்படி வச்சுட்டு போவாங்க. முனிவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 24 ஹவர்ஸ் எப்பெல்லாம் இருக்காங்களோ நாள் பூரா வலது நாசிலேயே வச்சுக்கிறது அவங்க ப்ராக்டிஸ். இடது நாசி வேணும், அப்பப்போ வேணும். தூங்க போகும்போது ரைட்டில் சுவாசம் சுறுசுறுப்பாக தூங்க முடியுமா? அப்போ நீங்கள் இந்த செகண்ட் வேணாலும் தூங்கலாம். எப்போ தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ரைட்டில் ஒரு சின்ன டவல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி, இது ஒரு 10 நாளைக்கு ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் நினச்சிங்கன்னாவே மாறிடும். அப்போ டவல் தேவையில்லை. இந்த மாற்றி விட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே ரைட்டில் மாறிடும், சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுங்க. 2 நிமிஷத்தில் பாருங்கள். நான் பார்த்துட்ருக்கேன், உட்கார முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் போட்டு அமுத்தி தான் உள்ள வந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதை பூராத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு தான் வெளியே அனுப்புகிறேன். மாறிடுச்சா? இப்போ எப்படி இருக்கு? ஃப்ரெஷ் ஆயிரும். நீ தூக்கம் வராது, கொட்டாய் வராது. காரணம் என்னென்னா உங்களுக்கு ரைட் பிரீத் மாறிடுச்சு. இந்த சுவாசத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ யாராச்சும் ஒரு முக்கியமான ஒரு டீல் பேச போகிறீங்க, பிஸ்னஸ் பேச போகிறீங்க, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதில் சுவாசம் வந்துட்டு இருக்குன்னு சின்னதாக ஒரு செக் பண்ணிவிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி டீப் பிரீத் இழுத்து ரைட்டில் வரணும்னு நினச்சி
விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எந்த கட்சியும் தேவையில்லை. ப்ராக்டிஸ்க்காக தான், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு வாரத்தில் ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும். ரைட்டில் வேணால் ரைட்டில் மாறும், லெஃப்ட்டில் மாறும். ஓகேங்களா? இந்த சுவாசத்தில் எத்தனை வித்தைகள் இருக்குன்னு பாருங்கள். போர் காலேஜ் சக்ஸஸ். ரைட்டில் பிரீத் வந்தால் லெஃப்ட் பிரெயினுக்கு போகும். லெஃப்ட் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க கான்சன்ட்ரேஷன் அப்படி சுண்டி இழுக்கும். லெஃப்ட் பிரெயின் உங்களுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அப்போ அந்த பிரெயினை இயங்க வச்சுட்டு போய் எந்த செயல் செஞ்சீங்கன்னாலும் நீங்கள் சக்ஸஸ். தூங்க போகும்போது ரைட் பிரெயின் வேலை செய்யணும். அப்போ விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 தூங்கிடுவீங்க. மத்தியானம் 12 மணிக்கு தூங்கினா கூட தூங்கலாம். இந்த மாதிரி வித்தைகள் இருக்குது. இந்த சுவாசத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே, சுவாசம், அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் டாபிக்